ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे देवी शेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेष भद्रेषु नित्यं भावनसेवया भक्ति भविदिनैष्टकी। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभा नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे। श्रीमद् की श्रील प्रभुपाद की गौर प्रेमानंदे। ओके ईश्वर वाले पढ़िए वस्तनिया। पितृ भ्रातो सुगुरुपुत्रा अतास्ते विगतं वयम् आत्मसा जरया गृष्टा परागेहमुपाससे। மொழிபெயர்ப்பு: உங்களுடைய தந்தை, சகோதரர், நண்பர்கள் மற்றும் மகன்கள் ஆகிய அனைவரும் இறந்து விட்டனர். நீங்களும் வாழ்வின் பெரும் பகுதியை அளித்துவிட்டீர்கள். உங்களுடைய உடலும் முதுமை அடைந்து விட்டது. மேலும் வேறொரு வீட்டில் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். பொருள் உரை: திருதராஷ்டிரர் இரக்கமற்ற காலத்தின் கோலத்தினால் ஏற்பட்டுள்ள அவரது ஆபத்தான நிலையை பற்றி ஞாபகமூட்டப்படுகிறார். மேலும் அவரது கடந்த கால அனுபவத்தை கொண்டு இனி தன் கதி என்ன என்பதை கண்டறியும் அளவிற்கு அவர் அதிக புத்தி இருக்க வேண்டும். இவரது தந்தையான விசித்திர வீரியர் இவரும் இவரது இளைய சகோதரரும் பிறக்கு முன்பு இறந்துவிட்டார். பீஷ்மதேவரின் அன்பாலும் அக்கறையாலும் தான் நன்கு பார்க்கப்பட்டனர். பிறகு இவரது சகோதரனான பாண்டும் இறந்து போனார். பிறகு குருச்சேத்திர போர்க்களத்தில் அவரது 100 மகன்களும் பேரன்களும் மரணமடைந்தனர். அவர்களுடன் அவரது நலனில் அக்கறை கொண்டிருந்த பீஷ்மதேவர், துரோணாச்சாரியர், கருணன் மற்றும் பல அரசர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவரும் கூட மரணமடைந்தனர். ஓகே மேம், போதும் மாதாஜி. தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. இதுக்கு டைம் இருக்காது, ரொம்ப கம்மியாக படிக்க முடியும். தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி, கலாவதி மாதாஜி படிங்க. கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் டிராவல்ல இருக்கிறேன் பிரபுஜி. சரி, ஓகே. நீங்க கவனிச்சு இருங்க. கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. படிங்க. அவர் எல்லா ஆட்களையும் செல்வங்களையும் இழந்தவரானார். ஆனால் இப்பொழுதோ அவரால் பல்வேறு தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்ட விஷ்ண மகாராஜன் தயவில் அவர் வாழ்ந்து வந்தார். இத்தனை துரதிர்ஷ்டங்கள் ஏற்பட்ட பின்னும் வாழ்வை தொடர்ந்து நடத்தலாம் என்று அவர் எண்ணினார். ஒவ்வொருவரும் அவரது செயலாலும் பகவானின் கருணையினாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை திருதராஷ்டிரருக்கு சுட்டிக்காட்ட விரும்பினார். ஒருவர் தன் கடமையை விசுவாசத்துடன் நிறைவேற்றி அதன் பலனுக்காக பரம அதிகாரியை நம்பியிருக்க வேண்டும். பரம புருஷரால் பாதுகாக்கப்படாத ஒருவரை நண்பனோ, குழந்தையோ, தந்தையோ, சகோதரனோ, நாடோ அல்லது வேறொருவரோ காப்பாற்ற முடியாது. எனவே ஒருவர் பகவானின் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அத்தகைய பாதுகாப்பை தேடிக்
ஸோ திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் கொடுக்குறாரு விதுரன். ஓகே, எப்படி அவன் நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி உபதேசம் கொடுக்குறாரு. ஓகே, இந்த மாதிரி நீ வந்து உனக்கு அப்பாவும் செத்து போய் எல்லாருமே போயாச்சு, பசங்களும் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ வந்து யுதிஷ்டர் யாரை நீ கொல்ல நினச்சியோ அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அதனால் நீ இடத்த கேட் பண்ணுன்னு சொல்கிறார். ஓகே, அதுதான் வந்து அடுத்த பண்ணிக்கலாம். அந்தா அந்தா புரைவ பலிரோ பந்த பிரஜாச சாம்பிரதம் விஷிர்நாதந்தோ மதாக்னிஹ சராகாகபம் உத்தஹன். படிங்க பிரபு, நீங்க பாதி படிங்க, அவர் பாதி படிக்கணும். You have been blind from your very birth, and recently you have become hard of hearing. Your memory is shortened, and your intelligence is disturbed. Your teeth are loose, your liver is defective, and you are coughing up mucus. நீ வயசாகிட்டேன்னு சொல்றாங்க. ஓகே, உங்கள் காது கேட்கல, ஒன்றும் எல்லாம் போச்சு, உங்கள் பல்லாம் கூட லூஸ் ஆகிடுச்சு, உங்கள் நுரையீரல் போச்சு, நல்லா இரும்புறீங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே ப்ரோ. The symptoms of old age which had already developed in Dhritarashtra were all one after another pointed out to him as warning that death was nearing very quickly. And still he was foolishly carefree about his future. The signs pointed out by Vidura in the body of Dhritarashtra were signs of apakshaya or dwindling of the material body before the last stroke of death. The body is born, it develops, stays, creates other bodies, dwindles, and then vanishes. But foolish men want to make a permanent settlement of the perishable body and think that their estate, children, society, country, etc. will give them protection. ஓகே படிங்க. With such foolish ideas, they become overtaken by such temporary engagements and forget altogether that they must give up this temporary body and take a new one, again to arrange for another term of society, friendship and love, and again to perish ultimately. They forget their permanent identity and become foolishly active for impermanent occupations, forgetting altogether their prime duty. Saints and sages like Vidura approach such foolish men to awaken them to the real situation, but they take such sadhus and saints as parasites of society, and almost all of them refuse to hear the words of such sadhus and saints, although they welcome show bottle sadhus and so-called saints who can satisfy their senses. Vidura was not a sadhu to satisfy the ill-gotten sentiment of Dhritarashtra. He was correctly pointing out the real situation of life and how one can save oneself from such catastrophes. ஸோ விதுரன் சொல்கிறாரு, இந்த மாதிரி முதுமையில் கூடிய எல்லா அறிவுகளும் வந்துச்சு உனக்கு, அதனால இந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்ணுங்க. ஸோ நமக்கும் இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ முதுமையுள்ள அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வருமானா என்ன பண்ண, நம்ம வந்து பகவானுடைய அந்த தொண்டுக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். பெர்மனெண்ட்டாக அப்படி இருக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம எப்படி இருக்க முடியாது. நம்மளோட உடல் என்ன ஆகிடும், கிரியேட் ஆகுது, வளருது, அப்புறம் பை ப்ராடக்ட் கொடுக்குது, மெயின்டைன் ஆகுது, பை ப்ராடக்ட் கொடுக்குது, அப்புறம் டுண்டில் டைப்லாம் பல் இதாகுது, கண்ணு தெரியாது, கண்ணாடி போடணும், பூச்சி வச்சு, இந்த மாதிரி டுண்டில் ஸ்டேஜ். அப்புறம் டெப்த்து. டுண்டிலிங் வந்து வார்னிங் சைன்ஸ், நம்ம கிட்ட போயிட்டு இருக்கோம். அதனால் நம்ம எப்பயுமே எப்படி ரிலாக்ஸாகவே இருக்க முடியாது. திருதாசனுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இல்லையா. நம்ம முதல்ல சின்ன பையனாக இருக்கும்போது நம்மள எல்லாரும் ராஜா ராஜான்னு சொல்லுவாங்க. ராஜா வாடாங்க, பையன் பேர் வேற இருக்கும், ராஜா வாடாங்க, நைனா ராஜா, நான் ராஜான்னு நினச்சிப்போம். நான் ராஜாவாக தான் இருக்கேன், கிடையாது. போக தான் என்ன நமக்கு உண்மையான நிலைகள் தெரிய வரும். அதனால வந்து நம்ம சுதாரிச்சிடணும். சுதாரிச்சு இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன, அதை பூர்த்தி பண்ணணும். இல்லைன்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரு வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட்னா என்ன, ஏன் வேஸ்ட்னு சொல்கிறோம்? இப்போ ஒரு பக்தரும் எனக்கு தானே செய்கிறாரு, அபக்தரும் எனக்கு தான் செய்கிறாரு. அதையே பக்தர் வந்து வேஸ்ட் பண்ணல, அபக்தர் வேஸ்ட் பண்ணலான்னு சொல்லுவோம். இறந்தா எல்லாருக்கும் வேஸ்ட் தானே, எல்லாரும் ஜீரோ ஆயிடுறாங்கல்ல. அதே பக்தர் மாத்திரம் வேஸ்ட் பண்ணல, அபக்தர் எப்படி வேஸ்ட் பண்றாரு? பகவான் நினைச்சிருக்காரு, பகவான் நினைக்கல அவரு. இவர் வந்து என்ன நினைச்சிருக்காரு, ஒரு சினிமா ஆக்டர் நினைச்சிட்டே இருந்திருக்காரு. யாரோ ஒருத்தர் நினைச்சு இறந்துட்டாருல, என்ன வேஸ்ட் பண்ணிருக்காரு அவரு லைஃப்ல? ஹியூமன் லைஃப் ராரு அது, அதனால என்ன. சரி, அப்புறம் ஓகே.
அடுத்த லைஃப்க்கு ரெடி பண்ணணும். சரி, அப்புறம் Spiritual realization. பகவான் நாமத்தை சொல்லாததான் அது பகவான் அவர் தான் இவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காருல்ல, ஆக்டர் பேர் சொல்லிட்டே இருக்கிறார். விஜய் பிறப்பு இறப்பு தப்பிக்கணும். ஓகே, ஸோ அது அந்த மாதிரி தாட்ஸ் கரெக்ட் தான், எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். அதாவது என்ன வேஸ்ட்னா அதில் ஒருத்தர் வந்து இந்த மனித பிறவி வந்து ரொம்ப கிடைக்காது. அதெல்லாம் பாயிண்டாக கரெக்ட் தான். அப்போ என்ன ஆயிடுது, அந்த மனித பிறவியோட நோக்கம் என்ன, இந்த பிறப்பு இறப்பு சூழலையும் தப்பிச்சு நம்ம பகவான்கிட்ட போகிறது, அதுக்கு முன்னேற்றமாக போகிறது இல்லையா. அதுக்கு முன்னேற்றம் போகாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காரியங்கள் பண்ணுற காரியங்கள்லாம் இவங்க திருப்பி ஒரு ஸ்டேஜ் கீழே வந்துடுது, அனிமலாக பறந்துடலாம். ஓகே, அந்த மனித வாழ்க்கையுடைய நோக்கம் வந்து முறியடிக்கப்பட்டுச்சு. ஓகே, அனிமலாக பிறந்தா என்ன, திருப்பி சுழற்சி இல்லைன்னா ஆகணும், திருப்பி மனுஷ பிறவி வரணும், அபாரிஜனா வரணும், பழங்குடி ஏன்னா, அப்புறம் அடுத்த பிறவி அப்படியே வந்து கொஞ்சம் டாப்பில் வரணும். திருப்பி தப்பானாலும் திருப்பி கீழே போயிடும். வேஸ்ட் தெரியுது அவங்களுக்கு, இப்படியே வேஸ்ட் பண்ணு. மனித பிறவி வந்து அடுத்த பிறவி மேலே போனால் பரவாயில்ல, அப்படி போகிறது கிடையாது, கீழே வருது. சில பேர் என்ன மேலே போயிட்டு திருப்பி கீழே விடுவாங்க, இதுவும் வேஸ்ட் தான். இதுதான் வேஸ்ட் தான். இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலேயே மாட்டிக்காது. ஓகே, இதுலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ண, ஒருத்தர் வந்து நிச்சயமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே, இதை வந்து நல்லா மந்திரத்தை நல்லா சொல்லிட்டு இது முன்னேற்றம் இருக்கணும். நான் 20 வருஷமா இஸ்கான் வரேன், எவ்வளோ ரவுண்ட் சார் அப்படியே 4 ரவுண்ட் பண்ணுறேன், போதும் பரவாயில்ல, போயிட்டு இருக்கு கூட்டி அப்படியே போயிட்டு இருக்கு. இது மட்டும் இருக்காது. ஓகே, அதனால முன்னேறலாம் என்னன்னா நம்ம வந்து அதாவது பிறப்பா சொல்ல சின்சியர் சீரியஸா நமக்கு அந்த இதுக்கு தரல, வேல்யூ தரல. ஓகே, மனித பேருடைய வேல்யூ தரல. இந்த பிறப்பு இறப்பு பிரச்சனை அப்படிங்கிறது உங்க மனசுல புரியல. உண்மையிலே புரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, வீடுலாம் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இருக்க முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க, உடனே வீடை ரெடி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. அதுவே இருக்கலாம், போற வழி போட்டு அப்படின்னு இருக்குமா என்ன, வி ஹேவ் டு மேக் இட் ரெடினா, அதுவே இட் வில் பி ஆடி விழுந்துடும், கெட்டணும் ஏதாவது பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் நமக்கு இது உண்மையான வேல்யூ, அந்த உண்மையான அந்த க்ரஸ் தெரியல. நம்ம இந்த உலகத்தில் சஃபர் பண்ணுறோன்னே அவங்களுக்கு மனசில் பிடிப்படல. நல்லதாக இருக்குது, நம்ம சாப்பிட்றோம், அப்புறம் என்ன எல்லாம் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன விஷயம், எப்பயோ வரும், டெத்து எப்பயோ வரும், அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி புரியுதா அவங்களுக்கு. இது உண்மையிலே பிரச்சனைன்றது மனசில் பதியும். உண்மையிலே பிரச்சனை மனசில் பதிஞ்சால் நான் ஆன்மீக வாழ்க்கையில் சீரியஸ்னஸ் சொல்லுவேன். இல்லைன்னா டாக் கூப்பிட்டு வராங்களா, இது இஸ் மை டாக், இது நான் எந்த மாதிரி இது இஸ் மை குரு, இது என்னுடைய குரு. ஃபேஷன் நம்ம ஃபேஷன் மாதிரி ஆகிடும். ஃபேஷன் கிடையாது ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை இட் இஸ் பேஸ்ட் ஆன் நெசசிட்டி, தேவைக்கு தான் ஆன்மீக வாழ்க்கை. அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணர் எப்போ பேசினார் பகவத்கீதை, அர்ஜுனர் வந்து எனக்கு குரு வேணும்னு சரணடைஞ்சார் இல்லையா, அப்போ தான் பகவத்கீதை ஆரம்பிக்குது. 2.7க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது பகவத்கீதையே. அதுக்கு மேலே அர்ஜுனர் தான் பேசுவார். ஓகே, அது ஆன்மீக வாழ்க்கை தேவைங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நம்ம என்ன நம்ம வாட்டிக்கு எல்லாரும் இஸ்கானும் நானும் வரேன். ஏன்னா இஸ்கான் வரவங்கலாம் என்ன தலைக்கா போடுறாங்க, எவ்வளோ பேர் தீனி பூசிருக்காங்க, நானும் தீனி பூசிக்கிறேன். எதுக்கு கொஸ்டின் பண்ணுறீங்க, நீ தலைக்கு போட சொன்னீங்க, நான் தலைக்கு போட மாட்டேன், திண்ணியே பூசிக்கிறேன். எவ்வளோ பேர் வாங்க இஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, சண்டே பாருங்க, தலைக்கு போடுறவங்க கம்மியாக இருப்பாங்க, தலைக்கு போடாதவங்க நிறைய பேர். அதில் நானும் ஒருத்தனா இருக்கேன். மெதுவாக வர என்ன பிரச்சனை, வயசு என்ன ஆகுது, 77 ஆகுது. டோன்ட் ஃபோர்ஸ் மீ. கரெக்டாக இல்லையா, நெசசிட்டி இல்லை உள்ள. ஓகே, எதுக்காக பேசணும், நெசசிட்டி கிடையாது, அப்போ ஃபோர்ஸ் ஆகிடும். ஓகே, நெசசிட்டி வந்தால் தான் அதுதான் அந்த வார்னிங் சைன்ஸ். ஆனால் துக்காலே மசாஜ் சொல்லணும், நமக்கு வந்து இந்த மாதிரி ஓல்டேஜ் ஆகுது, இந்த மாதிரி நெசசிட்டி வந்தால் தான் நமக்கு தெரியும். ஓகே, 23 படிக்கலாம். அஹோ மஹியசி ஜந்தோ ஜீவிதா யதா பவான் பீமாபவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவான். சரோஜ மாதாஜி படிங்க, அதுக்கு அக்ஷய மாதாஜி. சரோஜ மாதாஜி படிங்க. ஐயோ, ஒரு ஜீவராசிக்கு உயிர் வாழும் ஆசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. அதனால் அல்லவா நீ ஒரு வீடு கட்டும் நாய் போல் வாழ்ந்து பீமன் இந்த பிச்சை உணவை ஏற்றுக்கொள்கிறேன். சாது ஒருவர் அவசரவன் அல்லது செல்வந்தர்களின் செலவில் சுகமாக வாழ்வதற்காக அவர்களை முகத்துதி செய்யக்கூடாது. சாது ஒருவர் வாழ்வின் அப்பட்டமான உண்மையை பற்றி குடும்பத்தவர்களிடம் கலந்துரையாட வேண்டும். இதனால் பௌதீக வாழ்வின் அபாயத்தை பற்றி அவர்கள் உணரும் நிலைக்கு வரக்கூடும். குடும்ப வாழ்வை பற்றி கொண்ட முதியவருக்கு திருத்தராட்சர் ஒரு முன் உதாரணமாவார்.
உண்மையாகவே அவர் பிழைக்க வழி இல்லாத நிலையில் இருந்தார். என்றாலும் பாண்டவர்களின் வீட்டில் அவர் சுகமாக வாழ்ந்தார். துரியோதனன் மற்றும் துச்சாதனன் ஆகிய துர்தராஷ்டிரன் இரு முக்கிய மகன்களை கொண்டதால் குறிப்பாக பீமன் மீது குறிப்பிடப்படுகிறார். ஓகே ஓகே, இன்னொன்று படிக்கணுமா? தேங்க்யூ மாதிரி கிருஷ்ணா. அக்ஷய பாரதி படிங்க. இங்கே இன்னொரு ஸ்ரீ பிரபாத் விஜய். துஷ்டத்தனத்தால் எடுத்த இவ்விரு செல்ல பிள்ளைகளையும் பீமன் கொன்றதால் அவர் இங்கு முக்கியமாக குறிப்பிடப்படுகிறார். பாண்டவர்களின் வீட்டில் திருதராஷ்டிரர் வாழ்ந்து வந்தது அவமானம் ஏற்படக்கூடும் என்ற நிலையிலும் சுலபமாக வாழ்வை தொடர வேண்டும் என்ற அவரது ஆசையே இதற்கு காரணமாகும். இவ்வாறாக ஒரு ஜீவராசி தொடர்ந்து வாழ விரும்புகிறார். ஜீவராசி ஒரு நித்திய ஜீவன் என்பதையும் உடல் மாற்றத்தை அவர் விரும்பவில்லை என்பதையும் இது சுட்டிக்காட்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு திரை வாழ்வை அனுபவதற்காகவே ஒரு குறிப்பிட்ட உடல் ஜீவனுக்கு வழங்கப்படுகிறது என்பதும் பற்பல பிறவிகளுக்கு பிறகுதான் மனித உடல் வழங்கப்படுகிறது என்பதும் முட்டாள் மனிதனுக்கு தெரியவில்லை. தன்னுடனே பெற்று பரமபதத்தை அடைவதற்காகவே மனித உடல் வழங்கப்படுகிறது. ஆனால் திருதராஷ்டிரரை போன்றவர்கள் பொருட்களை உள்ளபடி காணாததால் சுகபோக வாழ்க்கைக்கு திட்ட முயல்கின்றனர். குருடரான திருதராஷ்டிரர் எல்லா விதமான துரதிருஷ்டங்களுக்கு இடையிலும் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்பார்க்கிறார். இத்தகைய குன்றர்களை அறியாமல் இருந்து தட்டி எழுப்பி பரமபதத்தை சென்றடைய அவர்களுக்கு உதவுவதற்காகவே விதுரரை போன்ற சாதி இருக்கிறார். அங்கு சென்ற பின் துன்பம் நிறைந்த இந்த ஜடவனை திரும்பி வர ஒருவரும் விரும்புவதில்லை. மகாத்மா விதுரரை போன்ற ஒரு சாதுவிடம் எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு கடமை ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் கற்பனை செய்து காண முடியும். ஹரிகிருஷ்ணன். ஸோ மகாத்மா தான் வேலை பண்ணிட்டாங்க. ஓகே, சாதுக்கள் தட்டி எழுப்புறாங்க, நம்மலாம் வந்து முழிச்சுக்கிறோம். ஓகே, இது நம்ம ஓல்டு வாக்கு எப்படி இருப்பாங்க. இதுதான் குரு மகாராஜ் ஒரு பாட்டு எழுதாரு. குரு மகாராஜோட ஹரிகிருஷ்ணா சென்ட் பண்ணிடலாமா ஒரு ஹெல்த்துக்காக? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ஹரே. குரு மகாராஜா அவரோட நம்மளோட ஷேர் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த சாதுக்கெல்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் எல்லாம் நம்ம தூங்கி இருப்போம். குரு மகாராஜ் ஒரு பாட்டு படித்தார். ஜதி பிரபாதன ஹைதோ அபேஹி ஹைதோ ஏ ஜீவன மாஹிதா கிசே. அதுக்கு அடுத்தது ஆமாம் ஏதீதசாகல தேஜே ஜாதி பிரபாதன ஹைதோ தபேஹி ஹைதோ ஏ ஜீவன மாஹிதா கிசே. நிறைய பேர் படிக்கிறாங்க. மாதவாஸ் தமிழ் திரேஸ்காலம் படியிருக்காங்க. மாதவாஸ் ராகவன் படியிருக்காங்க. இது ஜெயபிரதா குருமாஜி எழுத பாடல். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கரெக்ட். அதனால ஒரு ஆச்சாரியன்னா நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. அது இருக்காரு குரு மகாராஜ் பாடலாம். நமக்கு நிறைய யார் கொடுப்பாங்க, பாகவதத்தை யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இப்படிலாம் மாயாவாதி சூன்யவாதி யார் ஒழிச்சிருப்பாங்க, நிறைய லைன் எழுதிருப்பாங்க. ஓகே, அருமையான பாடல். அதனால சாதுக்கள்லாம் நம்ம வாழ்க்கை வேஸ்டாக இருக்குங்க. நம்மளோட அதிர்ஷ்டம் கரெக்டாக கிருஷ்ணர் வந்து சைத்தன்யமார் வந்து அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரபாதம் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா? எவ்வளோ அதிர்ஷ்டம் பாருங்க. இல்லையா நமக்கு யார் இது மாதிரி சொல்லி தருவான் கரெக்டா இல்லையா? நமக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. நம்மளால பகவத்தை படிக்க முடியுமா, பாகவதம் படிக்க முடியுமா, சைத்தன்ய சாதம் தெரியுமா? இதெல்லாம் எளிமையாக கொடுத்தாரா இல்லையா? நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருப்பாருங்க. அதனால ஆச்சாரியர் ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய டாஸ்க் தான் நம்மள மாதிரி ஆளுங்க தட்டி எழுப்புறது. ஓகே, நம்ம எல்லாம் முடிச்சுக்கிட்டோம் கொஞ்சமாவது. 24 படிக்கலாம். அக்னி நிரஸ்தஸ்தோ தத்தஸ்ய கரோதாரஸ்ய தூசிதா கதம் சேத்ரம் தனம் ஞேஷாம் தத்தைரஜுபீகியா. ஹரிஹர பிரபு டிரான்ஸ்லேஷன் படிங்க பிரபு. அதுக்கு பர்பட் வந்து கிளாஸ் படி. There is no need to live a degraded life and subsist on the charity of those whom you tried to kill by arson and poisoning. You also insulted
their married wives and usurped their kingdom and wealth. இதெல்லாம் நீ பண்ணியிருக்க. இதுலயே அவன் கூச்சமாக வாழ்ந்துட்டு இருக்கான் வீட்டில். படிங்க பர்ஃபெக்ட். தன்னுணர்வு பெறுவதும் மனித வாழ்வில் முக்தி அடைவதுமே வாழ்வின் நோக்கங்களாகும். இதற்காக வர்ணாசிரம முறை வாழ்வின் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்திருக்கிறது. ஆனால் திருதராஷ்டிரரை போன்றவர்கள் வயதான பருவத்திலும் வீட்டிலேயே வாழ விரும்புவதுடன் எதிரிகள் போடும் பிச்சையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இதை சுட்டிக்காட்ட விரும்பிய விதுரர் மனதை புண்படுத்தும் இப்பிச்சையை ஏற்றுக்கொள்வதை விட திருதராஷ்டிரர் அவரது மகன்களைப் போல சாவது நல்லது என்பதை எடுத்துரைக்கிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த திருதராஷ்டிரர் ஒருவர் தான். ஆனால் இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் திருதராஷ்டிரர்கள் உள்ளனர். அரசியல்வாதிகள் மரணம் சம்பவிக்கும் வரை அல்லது எதிரிகளால் கொல்லப்படும் வரை அரசியல் வாழ்விலிருந்து விலகவே மாட்டார்கள். வாழ்வின் இறுதி கட்டம் வரை குடும்ப வாழ்வில் பற்றுக்கொண்டிருப்பது மிகவும் இழிவான நிலையாகும். ஆகவே இப்பொழுது இத்தகைய திருதராஷ்டிரர்களுக்கு கல்வி புகட்ட பல விதுரர்கள் தேவைப்படுகின்றனர். எல்லாரும் நெசசிட்டி ப்ரீச் பண்ணுறது. ஓகே, ப்ராப்பராக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, 25 தஸ்யாபி தவதேஹோயம் கிருபணஸ்ய ஜுஜிவிஷோ பரைதி அனிச்சதோ ஜீர்ணோ ஜரயாவாசசீவா. சரணி படியே மாதாஜி படிக்கட்டும். அவனுக்கு பாருங்க. Despite your unwillingness to die and your desire to live, even at the cost of honor and prestige, your miserly body will certainly dwindle and deteriorate like an old garment. But the word Kripanasya Vishoho are significant. There are two classes of men. One is called Kripana and the other is called the Brahmana. The Kripana or the miserly man has no estimation of his material body, but the Brahmana has a true estimation of himself and the material body. The Kripana, having a wrong estimation of his material body, wants to enjoy sense gratification with his utmost strength, and even in old age, he wants to become a young man by medical treatment or otherwise. Dhritarashtra is addressed herein as a Kripana because without any estimation of his material body, he wants to live at any cost. Okay, Mataji, Vidura is trying to open his eyes to see that he cannot live more than his term and that he must prepare for death. Since death is inevitable, why should he accept such a humiliating position for living? It is better to take the right path, even at the risk of death. Human life is meant for finishing all kinds of miseries of material existence, and life should be so regulated that one can achieve the desired goal. Dhritarashtra, due to his wrong conception of life, has already spoiled 80% of his achieved energy. So it behooved him to utilize the remaining days of his miserly life for the ultimate good. Such a life is called miserly because one cannot properly utilize the assets of the human form of life. Only by good luck does such a miserly man meet a self-realized soul like Vidura, and by his instruction gets rid of the essence of material existence. So விதுரன் மாதிரி ஆள் வேணும். ஓகே, ஸோ கிருபனானா கஞ்சன்னா யார்? இந்த மனித வாழ்க்கையை வந்து ஒன்லி பொருளுகட்சிக்காக பயன்படுத்துறது. அவர் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டார். இதுதான் கஞ்சன். ஓகே, பிராமணா அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான். ஓகே, அதனால் பிராமணா இஸ் நாட் பை பர்த், பிறப்பில் கிடையாது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் பிராமணர். 26 கத ஸ்வாத்தம் இவம் தேகம் விரக்தோ முகபந்தனா முக்தபந்தனா. ஓகே, அவிஜ்ஞாதா கதி ஜக்யாத் சவைதீரா உதாஹிருதः. ஓகே, லட்சுமி கொஞ்சம் படிங்க, அப்புறம் ஆல்பம் படிக்கட்டும். பாதி படிங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லா கடமைகளிலும் விடுபட்டு யாரும் அறியாத ஒரு இடத்தில் இருந்து சென்று அந்த தொடர்புடன் பயனற்று போகும்போது அதை கைவிடுபவன் தீவிர எனப்படுகிறான். பொருளுரை: கௌடியா வம்சத்தில் பரம்பரையில் வந்த ஆச்சாரியரும் சிறந்த பக்தருமான
நரோத்தம தாஸ் பின்வருமாறு பாடியுள்ளார். பகவானே, வாழ்வில் நான் வீணாக கழித்து விட்டேன். மனித உடலை பெற்றிருந்தாலும் உண்மை நான் வழிபடவில்லையே. எனவே வேண்டுமென்றே நான் விஷ கொடுத்தவனானே. அதாவது பகவானின் பக்தி தொண்டில் ஒன்றை பற்றிய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காகவே மனித உடல் உள்ளது. அந்த அறிவு இல்லை என்றால் வாழ்வு கவலைகளும் துன்பங்களும் நிறைந்தாகி விடுகிறது. எனவே இத்தகைய பண்பாடற்ற செயல்களை வாழ்வை வீணடித்து விட்டவன் நண்பர்களும் உறவினர்களும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இப்படி குடும்பமும் சமூக நாடும் போன்ற எல்லா கடமையிலிருந்தும் அவன் விடுபடுவதுடன் எங்கும் எப்படி அவன் இழந்தான் என்பது ஒருவருக்கும் தெரியாததற்கு யாரும் அறியாத ஒரு இடத்தில் தன் உடலை அவன் உகுந்து விட வேண்டும். போதுமான காரணங்கள் இருந்தும் அதனால் கலங்காதவனே தீரனாவான். மனைவி மக்களிடம் அன்பான உறவு கொண்டிருப்பதால் வசதியான குடும்ப வாழ்வை ஒருவனால் துறக்க முடியவில்லை. இத்தகைய தேவையற்ற குடும்ப பாசத்தினால் தன் உணர்வு பாதையில் தடை ஏற்படுகிறது. இத்தகைய குடும்ப உறவை மறக்க முடிந்தவன் தீரன் அல்லது தைரியசாலி என்று அழைக்கப்படுகிறான். ஆயினும் இத்துறவு வாழ்வு ஏமாற்றமடைந்த பௌதீக வாழ்வை ஆதாரமாக கொண்டதாகும். ஆனால் உண்மையான ஞானிகள் மற்றும் தன் உணர்வு பெற்ற ஆத்மாக்கள் ஆகியோரின் சகவாசத்தினால் மட்டுமே இத்தகைய துறவு வாழ்வை உறுதிப்படுத்த இயலும். இத்தகைய சகவாசத்தினால் ஒருவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படுகிறார். உன்னதமான சேவையை பற்றிய உணர்வு விழிப்புற செய்வதால் பகவானின் திருவடியில் உண்மையாக சரணடைய முடியும். தூய பகவத் பக்தர்களின் சகவாசத்தினால் மட்டுமே இது சாத்தியமாக்கப்படுகிறது. இத்தகைய ஒரு தூய பக்தரான ஒரு சகோதரரை பெறும் பாக்கியம் திருதராஷ்டிரருக்கும் கிடைத்திருந்தது. இவரது சகவாசமே இத்தோல்வியடைந்த வாழ்விற்கு முக்கிய அடைவதற்கு காரணமாயிற்று. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அதனால் முக்கிய அடையிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி விதர மாதிரி உள்ள மகாத்மாக்கள் தான். அதான் இது என்ன சொல்லுவாரு, பவத்விதா மாஹுதா தீர்த்த பூதா ஸ்வயம்பு தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிரதா அப்படின்னு குளோஷி பண்ணுறாரு. ஓகே, அவ்வளோ தூரம் அவனுக்கு குளோஷி பண்ணுறார் மகாத்மா. ஓகே, நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அந்த இடமே தீர்த்த சொல்கிறார். விதரன் எங்கெங்கே போகிறோம், ஏன்னா பகவான் வந்து இதே தாங்கியிருந்தனால எந்த இடத்துல போகிறீங்களோ அதெல்லாம் தீர்த்த சொல்கிறார். ஓகே, 27 யாஸ்வகாத் பரதோ வேஹா ஜாத நிர்வேத ஆத்மவான் ஹிதி கித்வா ஹரிம் கேஹா பிரவ்ரஜே ச நரோத்தமா. பிருந்தாவன் படிங்க, அதுக்கடுத்து மீது படிங்க. படிங்க. ஏது என்ன போட்டிருக்கேன் படிங்க, சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க அவங்க. உபதேசத்தாலோ இந்த ஜட உலக துன்பத்தையும் நிலையற்ற தன்மையையும் அறிந்து இதயத்தில் வாழும் பரம புருஷரிடம் முழு நம்பிக்கை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறானோ அவன் முதல் தரமான மனிதன் ஆவான். பொருளுரை: மூவகையான ஆன்மீகர்கள் உள்ளனர். அவர்கள் ஒன்று தீரன் அல்லது குடும்ப சவகாசத்தை விட்டு பிரிவதால் கலக்கம் அடையாதவன். 2 பௌதிக வாழ்வில் தோல்வி அடைந்ததால் துறவரம் ஏற்பவன். மற்றும் 3 பகவானின் உண்மையான பக்தன். இவன் பகவான் நாமத்தை கேட்பதாலும் பாடுவதாலும் இறையுணர்வை ஏற்படுத்திக் கொண்டு இதயத்தில் வாழும் பகவானையே முற்றிலும் நம்பியவனால் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். பௌதிக வாழ்வில் தோல்வியடைந்து துறவரத்தை மேற்கொள்வது தன்னுணர்வு பாதையில் முதல் படியாகும். அதனால் பரமாத்மாவாக அனைவரது இதயத்திலும் வாழும் பரமபுருஷ பகவானையே முழுமையாக நம்பியிருக்கும் பயிற்சியை பெறும் பொழுது தான் முக்தி அடையும் வழியில் உண்மையான பூரணத்துவம் கிடைக்கிறது. ஒருவன் வீட்டை துறந்து அடர்ந்த காட்டில் தனியாக வாழக்கூடும். ஆனால் நிலையான பக்தன் ஒருவன் தான் தனியாக இல்லை என்பதை நன்கு அறிவான். பகவான் எப்பொழுதும் அவனுடனேயே இருக்கிறார். மேலும் எந்த ஆபத்தான சூழ்நிலையும் உண்மையான பக்தனை அவரால்
காப்பாற்ற முடியும். எனவே ஒருவர் தூய பக்தர்களின் சகவாசத்தில் பகவானின் புனித நாமம், குணம், உருவம், லீலைகள் மற்றும் பரிவாரம் போன்றவைகளை பற்றி கேட்டும் பாடியும் வீட்டிலேயே பக்தி தொண்டை பயில வேண்டும். இப்பயிற்சி எந்த அளவுக்கு ஒருவர் மேற்கொள்கிறாரோ அந்த அளவிற்கேற்ப இறையுணர்வை எழுப்ப அது அவருக்கு உதவும். பகவான் எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கிறார் என்றாலும் இத்தகைய பக்தி தொண்டால் பௌதிக லாபத்தை அடைய விரும்புபவரால் ஒருபோதும் பகவானை நம்பி இருக்க முடியாது. பௌதிக லாபத்துக்காக பகவானை வழிபடுபவர்களுக்கு அவர் வழிகாட்ட மாட்டார். இத்தகைய பௌதிகமான பக்தர்களுக்கு பகவான் பௌதிக நன்மைகளை அளிக்கக்கூடும். ஆனால் மேலே குறிப்பிட்ட முதல் தரமான மனிதன் நிலையை அவர்களால் அடைய முடியாது. உலக சரித்திரத்தில் குறிப்பாக இந்தியாவில் இத்தகைய தூய பக்தர்களின் உதாரணங்கள் பல உள்ளன. மேலும் தன்னுணர்வு பாதையில் அவர்களே நமக்கு வழிகாட்டிகளாக உள்ளனர். மகாத்மா விதுரர் இத்தகைய தூய பக்தர்களில் ஒருவர் ஆவார். மேலும் தன்னுணர்வை பெற நாம் அனைவரும் அவரது தாமரை பாத செயல்களை பின்பற்ற வேண்டும். 3 தான் சொல்லலாம். தீரா, அப்புறம் வந்து சன்னியாசி, அப்புறம் சின்சியர் டிவோட்டி. ஓகே, இதெல்லாம் ரொம்ப விதுரர் மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, வழிகாட்டுறதுக்கு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன் who awakens, understands either by himself or from others the falsity and misery of this material world. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன் என்ன பண்ணுவார், தன்னோட முயற்சினால தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துடைய பொய்யான நிலைமையும் இது துன்பம் விளைஞ்சது இந்த உலகம் அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹீ லீவ்ஸ் ஹோம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டை விட்டு போனால் காட்டுக்கு போகிறது கிடையாது. ஓகே, அப்போ காட்டுக்கு போனார், ஏன்னா காடு இருக்குது. இப்போ காடே கிடையாது. இப்போ வந்து வீட்டையே நம்ம பகவானுடைய இதாக மாற்றுறது. டிபெண்ட்ஸ் ஃபுல்லி அந்த சுப்ரீம் பர்சனல் காட். எப்படி நம்ம டிபெண்ட் ஆகுது ஃபுல்லாக கிருஷ்ணன் மேலே? சரணாகதி எப்படி அடைகிறது? நம்ம அவர் சரணாகதினா வீட்டு விட்டு போனாங்கன்னா சரணாகதி அடைஞ்சிடலாம். இப்போ வீட்டில் இருந்துட்டு எப்படி ஃபுல்லாக சரணாகதி அடைய முடியும்? வேலை பார்க்கணும்ல, எப்படி சரணாகதி அடைகிறது? சாண்டிங்கில் சரணாகதி வரலையா நமக்கு தான். ஒன்லி பிரசாதம் சாப்பிட்றது, ஒன்லி பிரசாதம் சாப்பிடுவேன், அப்போ ஃபுல்லாக சரணாகதி அடைஞ்சிடும். கண்ணீர் சாலையில் ஒன்லி பிரசாதம் சாப்பிடுவேன்னு நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, நீங்கள் ஃபுல்லாக சரணாகதி அடைஞ்சிட்டீங்க. இது வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, நம்ம எந்த டைத்துலையும் நான் பிரசாதம் சாப்பிடுறேன். நம்ம ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி தெரியும். போக போக நம்ம ரிலேட்டிவ் வீட்டு கல்யாணத்துக்கு போவோம், எவ்வளோ வரைக்கும் பாருங்கள். எந்த இடத்துலையும் நம்ம பிரசாதமே சாப்பிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம முழுவதுமாக வி ஆர் டிபெண்டிங் கிருஷ்ணா. ஓகே, அதனால் நம்ம முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சிட்டோம். நம்ம வந்து வீட்டை கோயிலாக மாற்றிட்டு நம்ம இந்த உலகத்துடைய உலகம் துன்மார்ந்ததை நம்ம உணர்ந்துடணும். ஓகே, இதுதான் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன். அதோ இப்போ சுதா மாதாஜி படிங்க கொஞ்சம். சுதா மாதாஜி அதோ திசம் திசம் வியாதோ ஸ்வைரஜ்ஞாதகதி பவான் இதோர்வா பிராயஷா காலா பும்சாம் குணா விகர்ஷனா. எனவே மக்களின் நற்குணங்களை குறைத்து விட போகும் அக்காலம் விரைவில் வரப்போகிறது என்பதால் உறவினர்களுக்கு அறிவிக்காமல் தயவு செய்து உடனே வடக்கு நோக்கி புறப்படுங்கள். சொந்த நன்மைக்காக உறவினர்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு புறப்படுவதன் மூலமாக அல்லது தீரனாவதன் மூலமாக ஏமாற்றமான வாழ்வுக்கு ஈடு கட்டலாம். மேலும் கலியும் விரைந்து வருவதால் தாமதமின்றி இவ்வழியை ஏற்கும்படி விதுரர் தமது தமையனுக்கு அறிவுரை கூறினார். பௌதீக சகவாசத்தால் பந்தப்பட்ட ஆத்மா ஏற்கனவே இழிவடைந்த நிலையில் இருக்கிறான். அத்துடன் கலியுகத்தில் மனிதனின் நற்குணங்கள் இன்னும் சீரழிந்துவிடும். கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முன் வீட்டை விட்டு வெளியேறும்படி அவருக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் வாழ்வின் உண்மைகளை விரைந்து வரும் கலியுகத்தின் செல்வாக்கினால் மங்கி போய்விடும் பரம புருஷரையே முற்றிலும் நம்பியுள்ள முதல் தர மனிதனாகவும் அல்லது நரோத்தமராக ஆவது சாதாரண மனிதனுக்கு
சாத்தியமல்ல. ஓகே மேம், போதும் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரிபிரியா மாதாஜி படிச்சுங்க. இந்த பகவத்கீதா 7.28. It is stated in the Bhagavad Gita 7.28. It is stated in Bhagavad Gita that a person who is completely relieved of all taints of sinful acts can alone depend on the Supreme Lord Shri Krishna, the personality of Godhead. Dhritarashtra was advised by Vidura at least to become a Dhira in the beginning if it were impossible for him to become a sannyasi or a Narotama. Persistently endeavoring on the line of self-realization brings a person to rise to the conditions of a Narotama from the stage of a Dhira. The Dhira stage is attained after prolonged practice of the yoga system, but by the grace of Vidura, one can attain the stage immediately simply by willing to adopt the means of Dhira stage, which is the preparatory stage for sannyasa. The sannyasa stage is the preparatory stage of Paramahansa or the first great devotee of the Lord. இங்கே பாருங்க 7.28 ஏஷாம் தந்தகதாமாம் ஜனாம் புண்ணிய கருணாம் தே துந்த மோகனிர்முத்தா பஞ்சந்தேமாம் திருவதா. எப்போ வருமா ஒருத்தருக்கு எல்லா விதமான பாவ காரியங்களும் விடுபட்டாதான் ஒருத்தர் வந்து பகவான் மேலே ஃபுல்லாக டிபெண்ட் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க. எல்லா வித பாவ காரியம் எப்படி போகும்? நமக்கு பிரசாதம் உட்கொள்ள அது வந்து இது பண்ணிடணும். பாவ காரியங்கள் இந்த மெட்டீரியல் எக்ஸின்ஸே ஃபுல்லாக கண்டாமினேட் தான். இந்த பௌதிக வாழ்க்கையை முழுவதுமாக கண்டாமினேட்டட். அதில் வந்து நம்ம கண்டாமினேஷன் வேணும்னா பிரசாதம் உட்கொள்ளணுன்றாங்க. ஓகே, அதனால் பிரசாதம் வந்து அவ்வளோ முக்கியமானது. பிரசாதத்துக்கு கிருஷ்ணருக்கு டிஃப்ரென்ஸே கிடையாது. பிரசாதம் வந்து அவ்வளோ முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம 2 பேர் படிக்கலன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். லக்ஷ்மி மாதாஜி மங்களூரும் படிக்கல, வசந்தி மாதாஜி படிக்கல. ஓகே, 2 பேர் படிக்கல. இன்னும் ஒரு ஸ்லோ படிச்சோன்னா டைம் ஆயிடும் இல்லையா? பேசினா இருக்குது, படிச்சிடலாமா? டக்குன்னு படிச்சிடலாமா? சரி, ஓகே, படிச்சிடலாம். ஏவம் ராஜா விதுரேனானுஜேனா प्रज्ञा सक्षो बदिता अजामिधा स्थित्वा स्वेषु स्नेहपाशान् दरिद्मनो निःशक्रमा भ्राद्रो सन्दस्थिताद्धा மாதாஜி நீங்க பாதி படிங்க, லட்சுமி மாதாஜி பாதி படிக்கட்டும். ஓகே பிரபுஜி. பிரபு எனக்கு ஸ்லோக நம்பர் சொல்லுங்க பிரபு. இது 21 1.3.29 13 சாரி 1.13.29. ஓகே பிரபு, ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. 793 படிங்க. இவ்வாறாக அஸ்வமேத குலத்தில் பிறந்த திருதராஷ்டிர மகாராஜன் தற்போதனை அறிவின் பிரக்ஞா மூலமாக உறுதியான நம்பிக்கை வரப்பெற்றவரால் தனது பின்வாங்காத மன உறுதியால் திடமான குடும்ப பற்றை உடனே கலந்து எழுந்தார். இவ்வாறாக தம்பி விதுரனின் உத்தரவுப்படி முக்தி பாதையை ஏற்பதற்காக அவர் உடனே வீட்டை விட்டு வெளியேறினார். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தின் மிகச்சிறந்த போதகரான பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாதுக்கள் அல்லது தூய பக்தர்களின் சவகாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தி உள்ளார். தூய பக்தருடன் நொடி நேர சவகாசம் கொள்வதாலும் எல்லா பூர்ணத்துவங்களையும் அடைய முடியும் என்று அவர் கூறினார். எமது வாழ்வில் இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை என்பதை ஒப்புக்கொள்ள நாம் வெட்கப்படவில்லை. தவத்திரு ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியுடனான எனது முதல் சந்திப்பு சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது என்றாலும் அவரது தெய்வீக கருணையை அப்போது யான் பெற தவறி இருப்பேனாயும் ஸ்ரீமத் பாகவதத்தை ஆங்கிலத்தில் விவரிக்கும் இப்பெரும் சேவையை ஏற்றுக்கொண்டிருப்பது நமக்கு சாத்தியம் இல்லாமல் போயிருக்கும். அனுபவமான சமயத்தில் அவரை யான் சந்திக்காமல் இருந்திருந்தால் பெரும் தொழில் அதிபராக யான் மாறியிருக்க கூடும். ஆனால் முக்திக்கான வழியில் நடந்து செல்ல நம்மால் ஒருபோதும் சாத்தியமாகி இருக்காது என்பதுடன் நமது குருதேவரின் உபதேசங்களின் கீழ் உண்மையான பகவத் தொண்டில் நம்மால் ஈடுபட்டிருக்கவும் முடியாது. இதனுடன் கொண்ட சவகாசத்தினால்
திருதராஷ்டிரருக்கு மனமாற்றம் ஏற்பட்டது. இது மற்றொரு அனுபவபூர்வமான உதாரணம் ஆகும். திருதராஷ்டிரர் மகாராஜா அரசியல், பொருளாதாரம் மற்றும் குடும்ப பற்று ஆகிய பௌதீக விவகாரங்களில் இறுக்கமாக பின்னி பிணைந்திருந்தார். ஓகே, இப்போ மாதாஜி படிக்கட்டுமா? ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி, தேங்க்யூ. நீங்க படிங்க மாதாஜி. பிரபு அதுவும் தெரியல பிரபுஜி எனக்கு. எடுக்கலையா? நீங்க தெரியல, உங்களுக்கு எதுவும் தெரியலையா? தெரியல பிரபுஜி. எல்லாம் படிக்கட்டும் பிரபுஜி, எல்லாம் படிக்கட்டும் பிரபுஜி. இல்ல, அதுதான் அந்த பக்கம் சொல்லுவாங்க பாருங்க. என்ன மாதாஜி பக்கம் சொல்லுங்க? பர்சன்டேஜ் மாதாஜி 794 எடுங்க. 794. ஆமா, 794ல படிக்கணும். சென்ட்ரல் இருக்கான், படிங்க. லைனை சொல்லுங்க மாதாஜி, படிச்சுடுவாங்க. 19வது லைன் படிங்க. இது மற்றொரு அனுபவபூர்வமான உதாரணமாகும். அது கரெக்ட் தான். நான் இங்கிலீஷ் வச்சிருக்கேன், எடுத்தீங்களா லட்சுமி மாதாஜி? அந்த லைன்லயே பாருங்க. இது மற்றொரு அனுபவபூர்வமான உதாரணமாகும். சரி, பரவாயில்ல, டென்ஷன் ஆகாதீங்க. சரி, பரவாயில்ல. சரி, வசதி மாதிரி கண்டி பண்ணுங்க, நீங்க கண்டி பண்ணுங்க. திருதராஷ்டிர மகாராஜன் அரசியல், பொருளாதாரம் மற்றும் குடும்ப பற்று ஆகிய பௌதிக விவரங்களில் இறுக்கமாக பின்னி பிணைந்திருந்தார். இத்திட்டங்களில் வெற்றி பெற தன்னால் இயன்ற அளவு அவர் முயன்று பார்த்தார். ஆனால் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அவர் ஏமாற்றத்தை மட்டுமே கண்டார். வாழ்வில் பெரும் தோல்வியை அவர் சந்தித்த போதிலும் பகவானின் தூய பக்தரான விதுரனின் சக்தி வாய்ந்த உபதேசங்களால் தன்னுணர்வு பாதையில் அவர் பெரும் வெற்றி அடைந்தார். விதுரர் ஒரு சாதுவுக்கு நல்ல உதாரணமாக இருந்தார். எனவே சாதுக்களுடன் மட்டுமே சவகாசம் கொண்டு மற்றெல்லா சவகாசத்தையும் விலக்கிவிட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் உத்தரவிடுகின்றன. இப்படி செய்வதால் பௌதிக பந்தத்தை வெட்டி வைக்கக்கூடியவரான ஒரு சாது பேசுவதை கேட்பதற்கு அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும். ஜட உலகில் உள்ள அனைத்தும் நிலையான உண்மை போல் காணப்பட்டாலும் அடுத்த வினாடியே கடலில் தோன்றும் நுரையை போல் அல்லது ஆகாயத்தில் உள்ள மேகத்தை போல் மறைந்து போகின்றன. மேகங்களால் மழை பொழிகிறது. மழையால் தற்காலிகமான பல பயிர் பச்சைகள் தோன்றுகின்றன. எனவே ஆகாயத்தில் உள்ள மேகம் உண்மையானதாகவே காணப்படுகிறது. ஆனால் முடிவில் மேகம், மழை, ஆகாயமும் அதில் உள்ள பல வகைப்பட்ட ஒளிரும் பொருட்களும் என்னென்றும் நிலைத்திருக்கின்றன. அதை போலவே ஆகாயத்துடன் ஒப்பிடப்படும் பரம சத்தியம் என்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் நிலையற்ற மேகத்தை போன்ற மாயை தோன்றி மறைகிறது. முட்டாள் ஜீவன்கள் நிலையற்ற மேகத்தால் கவரப்படுகின்றன. ஆனால் புத்திசாலிகள் நிச்சயமான மேகத்துடன் அதில் உள்ள உப பொருட்களுடனும் அதிக நாட்டம் கொண்டவர்களாக உள்ளனர். இதுல வந்து திருதராஷ்டிரம் அப்ரிஷியேட் பண்ணும். உடனே அவர் என்ன பண்ணார்? வீட்டோடு காலி பண்ணிட்டார். ஓகே, விதுரன் சொன்னோன்னு காலி பண்ணிட்டார். ஓகே, புரிஞ்சிச்சு. இப்போதான் கடைசியில் விதுரன் சொல்றதை கேட்கிறார். ஓகே, இதுவரையும் அவர் கேட்கலாம். இனி இவ்வளோதான் வந்து பார்க்கலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை முடிச்சுக்கலாம். எது கேள்வி இருக்கா இருக்கும்? சொல்லுங்க மாதாஜி. எது புட்டிங் ஃப்ரம் ஹோம்னா அவங்க வந்து மனசையும் ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்களா? அப்படி கிடையாது. வானப்பிரஸ்தா அப்படின்னா என்னன்னா அவர் வந்து ஒரு பில்கிரிமேஜாக போகிறது தான் வானப்பிரஸ்தா. ஓகே, அந்த காலத்தில் அப்படி இருந்தது. வானப்பிரஸ்தா லைஃப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அது கிடையாது. இப்போ வந்து என்னதான் இருக்கு, அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே இருந்துட்டு அவங்க பக்தி பயிற்சி பண்ணணும். அதுதான் பண்ண முடியும். வானப்பிரஸ்தா அப்படி நார்மலாக ஃபார்முலா எடுக்க முடியாது. நான் வானப்பிரஸ்தா போயிட்டேன், சன்னியாசம் வாங்கினேன், கலியுகத்தில் சன்னியாசமே கிடையாது. அதனால வந்து வானப்பிரஸ்தான்றதுக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம பகவானுக்காக நம்ம நேரத்தை அதிகமாக ஒதுக்கிறோம். அதான் வானப்பிரஸ்தா. ஓகே, வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, நம்ம இதெல்லாம் கிளாஸ் முடிச்சுக்கலாம். அப்பெல்லாம் காட்டுல போயிட்டு பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீட்லயே சாண்டிங் பகவான் பத்தி நினைக்கிறோம். ஆமா, கரெக்ட். நம்ம இப்ப காடே கிடையாது இப்ப இல்லையா? காடெல்லாம் அழிச்சிட்டாங்க. விருந்தாவன காடுகளே விருந்தாவன் நிறைய ஊர் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் காடே இல்லாம போயிடுச்சு இல்லையா? அதனால
காட்டில் இருக்கும்போது கூட மோசமாக இருக்காங்க இந்த சிட்டியில், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அதனால இப்போ வந்து நம்ம இங்கே வீட்டில் வந்து ரொம்ப பிஸியான பிளேஸில் வாழ சொல்கிறாங்க. பிஸியான பிளேஸில் இருந்து ப்ரீச் பண்ண சொல்லலாம். பகவானை பற்றி நம்ம குளோரிஃபை இப்போ வந்து பரப்ப சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி தான் பக்தி சித்தாந்த எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கல்கட்டாவில் போய் ப்ரீச் பண்ணார். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்மளால் ஒதுங்கிறது, நம்மளால் தனியாக இருக்கலாம், ஒரு ஃபார்மிங் பண்ணிட்டு பேசலாம், அப்படி மாதிரி அது வந்து ஒரு சென்ஸ் கன்ஃபிகேஷன் தான். நம்மளுடைய வாழ்க்கை வந்து முழுவதுமாக பகவானுக்குடைய சேவைகளே இருந்தது. அதுதான் வந்து நம்மளுடைய கரெக்டான பாதை. நம்மளால் இந்த ஆர்டிஃபிஷியலாக திறந்துட்டு எல்லாத்தையும் நான் பணத்தை தொட மாட்டேன், இல்லை சன்னியாசி ஆகிட்டேன், இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், டவுட்டேட் பண்ணுறோம். நம்ம எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தோம். அது சொல்லுங்க பண்ணுவோம். நிலைகள் பற்றி துறவு நிலை, ஈரலின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு நரோத்தமரின் நிலை அப்படின்னு வந்திருக்கு. அது என்ன பொருள்? நரோ உத்தமன், உத்தமான மனிதன். ஓகே, அவருடைய நிலைமை. நரோத்தம தாஸ் தாக்கூர் இருக்கார்ல, அவர் நரோத்தம தாசர், மனிதர்கள் உத்தமானவர். அது நரோத்தம தாசர், நரோத்தமன் நிலை. ஓகே, அவர் தீரா, அவருடைய மகாத்மா. அதே மாதிரி நரோத்தமா, மனிதர்களே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன். என்ன பண்ணுவாரு, அது பகுதியில் வந்து துன்பகமானதுன்னு புரிஞ்சுப்பார். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன் ஆகிடும், அதுதான் நம்ம குறிக்கோளாக இருக்கும். ஐ வாண்ட் டு பிகம் அ கிருஷ்ணா கான்சியஸ் வந்து அதுக்கு எடுத்தது. ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் உமன். ஓகே, புரியுதா? முதல் தர மனிதனாக ஆகும். அது என்ன முதல் தர மனிதனா என்ன, இது பௌதிக லோகம் துன்பமானது அப்படிங்கிறத மனசில் நல்லா புரிஞ்சுட்டா போதும். இது வாழ்க்கையோட சக்ஸஸ். புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையோட சக்ஸஸ் அப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. உடனே பரமத்தன் ஆகிட்டு எனக்கு பகவானுடைய இதெல்லாம் தெரியுது அப்படி கிடையாது. இந்த பௌதிக லோகம் துன்பமானது. சொல்லுங்க மைத்திரி மாதாஜி, என்ன சொல்லுங்க மாதாஜி, வீட்டில் எடுத்துட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. மீட்டை போட்டீங்க, மீட்டை போட்டு ஹரே கிருஷ்ணா பேசிட்டு இருக்கீங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க. சொல்லுங்க. இப்போ வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்து பஸ்ல வந்து அதனால என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. இருந்தாலும் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணி கேட்டு வரேன். ஓகே, கேட்டு வாங்க, முடிக்க போறோம் கிளாஸ். ஓகே, ரொம்ப நன்றி. தம்பி பையனுக்கு கல்யாணம், அதுக்காக பஸ்ல வந்து நிக்க போய் இடல பிரபுஜி எனக்கு. பரவாயில்ல, வந்துட்டு தான் அட்டெண்ட் பண்ணேன். சரி, ஓகே மேம், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாராவது கேள்வி நம்ம முடிச்சுக்கலாம். எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபாசிந்துர்பயேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஆனந்த கோடி வைஷ்ணவனுக்கு நாவாசி லலிதாஸ் டாக்டர் की शीला प्रभुपाद की इदाई गौर में मानते हरि हरि ओम. हरे कृष्ण 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 हरे कृष्ण